ஹாப்பி டே. காலையில நம்ம லைவ் ரெக்கார்டிங் போட்டிருந்தோம், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேற லெவல் பூஸ்ட் அப்படின்னு போயிட்டு இருந்தப்ப இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளட் பாத்ன்னு தான் சொல்லணும். சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே 2% வரை குறைஞ்சு சரிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்களிடையே பணம் காணாம போயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன, மார்க்கெட் ஏன் இப்படி விழுந்துச்சு, இதோட குட் அண்ட் பேட் இது எல்லாமே இப்போ முழுசா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த குட்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக் ரெவல்யூஷன் தான் சொல்லணும். பட்ஜெட்ல நம்ம பாசிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இத முதல் முறையா 12.2 லட்சம் கோடின்னு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அண்ட் தென் ஹை ஸ்பீட் ரயில் 7 புதிய ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் வாட்டர் வேஸ்ல போர்ட்ஸ் மற்றும் ஷிப்பிங் அமைச்சகத்துக்கு பட்ஜெட் 48% உயர்த்தியிருக்காங்க. 5164.8 கோடியா ஆயிருக்கு. டேட்டா சென்டர்ஸ் இந்தியா ஒரு ஏஐ ஹப்பா மாறணும்னு வெளிநாட்டு கிளவுட் நிறுவனங்களுக்கு 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் ரேர் எர்த் காரிடார்ஸ், முக்கியமா தமிழ்நாட்டில் இந்த ரேர் எர்த் காரிடார்ஸ் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது இவி மற்றும் செமிகண்டக்டர் துறைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அப்புறம் ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு? மெயினா எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் F&O ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். டெரிவேட்டிவ்ஸ் மேல இருக்கிற வரியை ஏத்திட்டாங்க. ஃபியூச்சர்ஸ் எஸ்டிடி பார்த்தீங்கன்னா 0.02%லேருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் எஸ்டிடியும் கணிசமா ஏறி இருக்கு. 0.1%லேருந்து 0.15% ஏற்றிருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு MCX 12% டவுன் ஆயிருக்கு. ஏஞ்சல் 1 8.95%, ஆனந்த் ரதி அந்த மோத்திலால் ஆஸ்வால் இது எல்லாமே இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. அடுத்ததா டிஃபென்ஸ், பேங்கிங் அண்ட் டிஃபென்ஸ். பேங்கிங்கும் இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. மெயினா நிஃப்டி PSU பேங்க் 5.57% டவுன் ஆயிருக்கு. இதுதான் இன்னைக்கு அதிகபட்சமா சரிஞ்சிருக்கு. பொதுத்துறை வங்கியை இணைக்க மெர்ஜ் பண்ண ஒரு கமிட்டியை அமைச்சிருக்காங்க. இது இப்போதைக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். டிஃபென்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் 5.94 லட்சம் கோடியா உயர்த்தப்பட்டாலும் அனலிஸ்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இதுல எந்த இடமும் கொடுக்கல. இதனால BEL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்லாம் காலையில ஏறி இருந்தது. 2% 3% ஏறி இருந்ததா முடிவு. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணோன்னே BEL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாமே சரிஞ்சிருச்சு. இதுல யார் சர்ப்ரைஸ் வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா IT அண்ட் டூரிசம் தான் சொல்லணும். இந்த ரத்த கலரிலையும் சில ஹீரோஸ் இருக்காங்க. மெயினா IT செக்டார். நிஃப்டி ஐடி மட்டும் 0.57% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. காலையில மார்க்கெட் ரெட்ல ஓப்பன் ஆச்சு, அப்புறம் கிரீனுக்கு போச்சு. வால்டிலிட்டி அதிகமா இருந்துச்சு. நிஃப்டி ஐடி செக்டார் மட்டும் பாத்தீங்கன்னா மோர் தென் 1% வரைக்கும் டவுன்லேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் பாக்குற வரைக்கும். ஆனா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவ்க்கு மூவ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி செக்டார். காரணம் பைபேக் டாக்ஸ் மாற்றங்கள் தான். இனிமே பைபேக்குன்னு பண்ணும்போது அது கேபிட்டல் கெயின்ஸா கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் ஐடி செக்டாருக்கு இது மெயினா சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஐடி செக்டார் தான் நிறைய பைபேக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஐடி செக்டாருக்கு பாசிட்டிவா அமையும். அடுத்தது டூரிசம், வெளிநாட்டு சுற்றுலா, ஓவர்சீஸ் பேக்கேஜஸ். ஸோ டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் வரியை 5%லேருந்து 2% கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் டூரிசம் செக்டார் அவ்வளவா நல்லா பண்ணல. ஸோ அதை நல்லா பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் அந்த டாக்ஸ் கனெக்டட் அட் சோர்ஸை 5%லேருந்து 2% கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால ஈஸ் மை ட்ரிப் பிளானர்ஸ் பங்குகள் 9% வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. 11 ஹோட்டல்ஸ். ஸோ டூரிசம் வந்தா ஏவியேஷனும் வரும், டிசி ட்ரிப் பிளானர்ஸ் அண்ட் தென் ஹோட்டல்ஸ் இது மாரி எல்லாமே வரும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். ஹாஸ்பிட்டாலிட்டி 5 புதிய மருத்துவ சுற்றுலா மையங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ இன்னைக்கு மேக்ஸ் ஹெல்த் கேர் மட்டும் மோர் தென் 5% வரைக்கும் ஏறி நான் பார்க்கும்போது ஏறி இருந்தது. அடுத்ததா காமன் மேனுக்கும் அண்ட் ஃபியூச்சர் அவுட்லுக் என்னன்னு பார்க்கலாம். சாதாரண மக்களுக்கு இதுல என்ன இருக்கு? கல்வி மற்றும் மருத்துவத்துக்கான வெளிநாட்டு பணம் அனுப்ப இனிமேல் 2% வரி கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இது மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் சொல்லணும்.
சிறு தொழில் செய்யறவங்களுக்கு 10,000 கோடி SME growth fund அறிவிச்சிருக்காங்க சிறு தொழிலுக்காக. இன்கம் டாக்ஸ் ஏப்ரல் 2026 தான் வரப்போற புதிய வருமான வரி சட்டம் இன்னும் சிம்பிளா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் ஹிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ்க்கு 40,000 கோடி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. வேணா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே எல்லாமே இந்தியாலேயே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் முதற்கொண்டு இந்தியாலேயே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கணும். கெய்ன்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சூப்பர் ஹிட். அந்த சிஜி பவரும் இந்த செமிகண்டக்டர்ஸ்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் ஒரு ஹெவி ஹிட் ஆயிருக்கு. நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஐடி மற்றும் டூரிசம் செக்டர் ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தாலும் இந்த பட்ஜெட்ல உங்களோட போர்ட்போலியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லாபமா நஷ்டமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த எதுவுமே இதுல நடக்கலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட் சரியா அடி வாங்கியிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.